ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களை என்னோடய மார்னிங் ரொட்டீன் வீடியோவோட பார்க்க வந்திருக்கேன். மார்னிங்கில் நான் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இட்லி கூட தக்காளி குழம்பும் தேங்காய் சட்னியும் செஞ்சோம். அது எப்படி செஞ்சோன்னு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அண்ட் நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு காட்டிடுறேன். கடுகு கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, 4 பெரிய தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கல்லுப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு பல் பூண்டு அண்ட் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுன்னே அதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு இதெல்லாம் நானே ரொம்ப நல்லா செஞ்சுருவேன் இதை விட அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு சிலர். நான் செய்ய தெரிகிறவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போடலை. செய்யவே தெரியாத ஒரு பிகினர்ஸ்க்காக எவ்வளோ ஈஸியாக நம்ம செய்ய கற்றுக்கலான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ செய்ய தெரிஞ்சவங்க உங்களுக்கு எப்படி செய்ய தெரியுதோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதை கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அண்ட் கடுகு பொரிஞ்சதும் அது கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 ஒன்றா போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் உங்களுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். அண்ட் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரத்துக்கு நம்ம இந்த சாம்பார் தூளும் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தக்காளியிலேருந்து எடுத்த ஜூஸும் அண்ட் அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை விட்டுலாம். இல்லைனா அந்த பொடி போட்டுக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் கவனமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி இந்த அளவுக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன், ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். உப்பு போட்டு ஒன்றா கிளறிடுங்க. கொஞ்ச நேரம் இதை நம்ம மூடி வச்சு பாயில் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும். இது குக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஒரு மத்தில் எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மேஷர் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்படியே டைரெக்டாக பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ சட்னி சைடில் அரைச்சிட்டேன். அதுக்கு தாளித்து விடுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதும் சட்னியில் எடுத்து ஊற்றி தாளித்து போட்டுக்கலாம். அண்ட் அதே நேரம் நான் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, பொட்டுக்கடலை, சோம்பு, தேங்காய், அது 3 அரைச்சி வச்சுட்டேன். தக்காளி கடைஞ்சிட்டு இருந்தாங்க அம்மா. அது நல்லா கடைஞ்சி வச்சுட்டு அது கூட அந்த அரைச்ச விழுதையும் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும் குழம்பு. இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ சட்னி தாளித்து கொட்டியாச்சு. இதை நம்ம அந்த சைடு வச்சிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. குழம்பு கொதி வந்தோடனே ரெடி ஆகிரும். இந்த குழம்பு நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். சாரி, அரைச்சி ஊற்றுனதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, அவசரமாக செஞ்சதுனால. நம்ம பொட்டுக்கடலை, தேங்காயெல்லாம் பச்சையாக அரைச்சி போட்டிருக்கிறதுனால அது நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா தான் அந்த பச்சை வாசம் நமக்கு தெரியாது. வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணலை. அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சைட் பை சைடு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு குழம்பும் கொதி வந்துடுச்சு. சிம்பிளாக செஞ்சாச்சு. 5 நிமிஷம் தான் ஆச்சு. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். காயெல்லாம்
இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதை சாப்பிட போகிறேன், அண்ட் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.